சாம்பார் இல்லாத விருந்தே கிடையாதுங்க. அதே மாதிரி வீட்லயும் வாரத்துக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே 2 தடவை சாம்பார் செய்வோம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல கதம்ப சாம்பார் எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கா சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார். நான் இன்னைக்கு 4 பேருக்கு 2 நேரத்துக்கான அளவு சொல்றேன். இந்த குட்டி கப் இது எவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு கையளவுக்கு வருது என்னோட கையில. அந்த கப்ல 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊறட்டுங்க. காயெல்லாம் ரெடி பண்ற வரைக்கும் ஊறினா போதும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப காய் பாத்தீங்கன்னா 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது போதும். தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் நீள நீளமா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கேன். இது வெறும் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்து கூட இதே மாதிரி நீங்க சாம்பார் பண்ணலாம். பருப்பு ஊற வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னா நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு அப்படியே குக்கர்ல வச்சிருங்க. நான் இன்னைக்கு பருப்பு கழுவாம தான் ஊற வச்சிருந்தேன். அதனால தண்ணியை கீழ் ஊத்திட்டு அதுக்கப்புறமா குக்கர்ல 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு அடுப்பு சிம்ல வச்சு கரெக்டா 10 நிமிஷம் வச்சீங்கன்னா நல்லா வெந்துரும். நான் துவரம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்ப்பேன். இன்னைக்கு இல்லாதனால நான் சேர்க்கலங்க. ஒரு மண் சட்டி அல்லது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் சேர்த்தா சீக்கிரமும் வேகும். நல்லா சாஃப்டா வெந்து வரும். அதுக்காக தான். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். எப்பயும் எல்லாமே சேர்த்து வேக தான் வைக்க போறோம். இப்ப இந்த தக்காளியோடவே நான் எடுத்து வச்சிருக்கிற காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து வதக்கிக்க போறேங்க. காய் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா ருசி நல்லா இருக்கும். அதனாலதான். இல்ல உங்களுக்கு வதக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா வெங்காயம், தக்காளி, காய் எல்லாம் ஒன்னா போட்டுட்டு நீங்க சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். காய் நார்மல் சைஸ் டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், இது கடையில வாங்கின சாம்பார் தூள் தான் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்தாச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள். அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் சேர்க்க போறது இல்ல. நான் வேற எதுவும் வறுத்தெல்லாம் சேர்க்க போறது இல்லை. இது காலையில நேரம் நம்ம வேலைக்கு போகும்போது வைக்கிற சாம்பார் அப்படிங்கிறதுனால பெருசா வேற எந்த இதுவும் செய்யல. ஆனா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க இந்த சாம்பார். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. ஏன்னா இந்த காய் வேகணும். நம்ம பருப்புலயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், புளி கரைச்சும் ஊத்த போறோம். எல்லாத்துலயுமே தண்ணி இருக்கும்போது இதுல அதிகமா ஊத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அந்த தண்ணி வத்த விடணும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னாவே எல்லா காயுமே நல்லா வெந்துருங்க. முருங்கைக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துரும். திரும்ப பருப்பெல்லாம் ஊத்தி வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வெந்துரும். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்னஸ் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா கடைசியில கூட ஊத்திக்கலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சிருக்கிறத ஊத்திருக்கேன். புளி ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருந்தேன். அது கூட இன்னொரு டம்ளரும் ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை உள்ள ஊத்திக்கலாம். புளி ஊத்தி அந்த சாம்பார் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு சூப்பரா வெந்து ரெடி ஆயிருச்சு. கரெக்டா இருக்கு. அடி பிடிக்கல, நிறைய தண்ணியும் இல்லை. அதை அப்படியே கரண்டிலேயே கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். மத்து வச்சு மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா வெந்திருக்கு. பிளஸ் எனக்கு அந்த கொஞ்சம் பருப்பு பருப்பா இருந்தா பிடிக்கும். ரொம்ப வலுவலுன்னு இல்லாம பருப்பு பருப்பா இருந்தா பிடிக்கும். அதனால நான் எப்பயுமே கரண்டியில தான் மசிச்சுக்குவேன். இப்ப புளி ஊத்தி 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்ப இதோட இந்த வெந்த பருப்பை உள்ள சேர்த்துக்கிறேன். பருப்பை நான் கடைசியில தான் சேர்ப்பேன் எப்பயுமே. கலந்து விட்டுக்கலாம். இப்ப பருப்பு சேர்த்ததுமே நல்லா ஒரு 2 கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதும். ஏன்னா பருப்பு ஆறி இருந்தது பாருங்க. நம்ம உள்ள சேர்த்தும் போது அதுவும் சேர்ந்து கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா அவ்வளவுதான், சாம்பார் ரெடி. இப்ப கன்சிஸ்டன்சி நீங்க செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க வைங்க. கரெக்டான திக்னஸ் வந்ததுமே நம்ம குழம்பு இறக்கியாச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா சீரகம் எல்லாம் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள். அவ்வளவுதாங்க சாம்பார் தாளிக்கிறதுக்கு. தாளிச்சுட்டு உள்ள கொட்டிட்டு கலந்துக்க வேண்டியதுதான். இப்ப தாளிச்சதை சாம்பார்ல கொட்டிக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள லைட்டா கொஞ்சம் கரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை. அவ்வளவுதான். எல்லாம் சேர்த்து கலந்தீங்கன்னா சாம்பார் ரெடி. நீங்க மண் சட்டியில பண்ணதுனால அப்படியே நீங்க வச்சுக்கலாம். சர்விங் பவுல்ல மாத்தணும்னு அவசியம் இல்லை. மண் சட்டின்றதுனால கொஞ்சம் நல்லா ஆற ஆற பாத்தீங்கன்னா சாம்பார் இன்னுமே கெட்டி ஆகும். நான் 4 பேருக்கு காலையில இட்லிக்கும் மத்தியான சாதத்துக்கும் வச்சேன். எனக்கு கரெக்டா இருந்ததுங்க அளவு. எல்லாரும் செய்யற சாம்பார் தாங்க. என்னோட ஸ்டைல நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன்.